சுசுகி பிராண்ட்ல இருக்கிற கார்ஸோட பேர்ல இருக்கிற மீனிங்கை பத்தி பார்க்க போறோம். ஆல்டோ அப்படின்ற பேரோட மீனிங் என்ன அப்படின்னா ஹை, உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். சுசுகி வந்து இத ஹை ஸ்டாண்டர்டான ஒரு கார் அப்படின்னு சொல்றாங்க. ஷிஃப்ட் அப்படின்றதுக்கான மீனிங் வேகமா நகருது அப்படின்னு அர்த்தம். ரெசா அப்படின்ற காரோட மீனிங் ஒரு மிதமான காத்து, ஒரு எனர்ஜெட்டிக்கான காத்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காரை ஓட்டும் போது நம்ம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வராங்க. டிசைர் அப்படின்ற பேரோட அர்த்தம், டிசைர் அப்படின்றது ஒரு ஸ்டைலான டேர்மா மாத்தி அந்த கார்ல வந்து அந்த பேர் வச்சிருப்பாங்க. ஆனா டிசைர் அப்படின்றதுக்கான ஸ்பெல்லிங் வேற. டிசைர் அப்படின்னா ஆசை, விருப்பம், பேராசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சியாஸ்ன்ற காரோட அர்த்தம் சிட்டி A to Z. சிட்டில இருக்கிறவங்களுக்கு A to Z இந்த காரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அர்த்தம். சிலேரியா அப்படின்ற காரோட மீனிங் வந்து லாட்டின்ல ஷிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். ஷிஃப்ட் அப்படின்னா என்ன? மூவிங் ஃபாஸ்ட். அதே ஷிஃப்ட்டோட மீனிங் தான். எஸ்பிரஸோ அப்படின்ற கார் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம E அப்படின்றத சேர்த்தணும். எஸ்பிரஸோ. இந்த எஸ்பிரஸோ அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி. இந்த காஃபி இட்டாலியில ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு போல்டான ஒரு லுக்க கொண்டது, ஒரு மினி SUV மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. பலினோ அப்படின்றதுக்கான மீனிங் இட்டாலியன்ல ஒரு மின்ற ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸ் மாதிரி. எதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த காரை வாங்குனீங்கன்னா உங்க லைஃப் வந்து ஷைனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. எர்டிகா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் ஆர்டிகா அப்படின்னு இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல மீன் ஆகும். ஆர் அப்படின்னு அவங்க ரோவையும், டிகா அப்படின்னு அவங்க மூணையும் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த கார்ல 3 ரோ கொண்ட சீட்டிங் கெபாசிட்டி இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. வேகனார்ல வேகன் அப்படின்றது வந்து ஒரு டால் பாயை குறிக்கும். சோ இவங்களோட கார் வந்து கொஞ்சம் இந்த நார்மலான இந்த ஆல்டோ கார்ஸோட அந்த ரேஞ்சில கம்பேர் பண்ண இந்த கார் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். அதனால டால் பாய் வேகன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் அப்படின்னா ரெவல்யூஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இக்னிஸ் அப்படின்ற கார் வந்து பேர்லயே இருக்கு. இக்னிஷன் அப்படின்றதுக்கான இன்னொரு வார்த்தை இக்னிஸ் அப்படின்றது. இக்னிஸ் அப்படின்னா ஃபயர் அப்படின்னு அர்த்தம். EECO, ஈகோ அப்படின்னா ஈகோ பிளஸ் ஈகோ, அதாவது எக்கானமி பிளஸ் எக்கானமி அப்படின்னு 2 எக்கானமி ஜாயின் பண்றாங்க. ஒன்னு ஃபியூல் எக்கானமி, இன்னொன்னு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய பிரைஸ் எக்கானமி. ஆம்னி அப்படின்னா ஆம்னிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாருக்குமானது, எல்லாத்துக்குமானது அப்படின்றதுக்கான மீனிங். அப்புறம் இதுல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வேற கார்களோட பேர்கள் தெரியணும் அப்படின்னு அந்த கம்பெனியோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.